ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னிசை ஒலி கேட்டுகிட்டே இருக்கா எல்லாருக்குமே. ஆக்சுவலாக காலையில் எழுந்தாவே இந்த குருவி, கோழி, நாய் எல்லாமே வந்து நமக்கு மியூசிக் வந்து காலையில் டிஃப்ரெண்ட் மியூசிக்கு சவுண்டு எல்லாமே கொடுத்துட்டே இருக்கும். அதை உட்காந்து நம்ம இப்போலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டோம். கண்டிப்பாக சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் இது கிடைக்குமான்னு தெரியல. வில்லேஜில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக ரசிங்க. நான் வந்து ஒரு 3rd 4th போகும்போது எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி ஈவினிங்னா அவங்க வீட்டு பக்கத்தில் கோயிலேருந்து பயங்கரமாக சவுண்டு கேட்கும். கிளிங்க கத்திட்டே இருக்கும். அந்த ஞாபகம் வந்த மாதிரியே இருந்துச்சு. அதிகமாக எங்கள் பெரியம்மா சொல்லுவாங்க, பாரு எல்லா கிளியும் எப்படி கற்றுது பாரு, எவ்வளோ சவுண்ட் கேட்குது பாரு எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு தான் எனக்கு அந்த சென்ஸ் வந்து அதை நான் நல்லா வந்து கிளியராக கேட்டேன். வீடியோ எடுக்கும்போது கூட எனக்கு கான்ஷியஸ் இல்லை. வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுது. கிளி, கோழி எல்லாமே வந்து நீங்களும் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து வில்லேஜ் சைடு இருந்து காலைல எழுந்தோடனே அடுப்பெல்லாம் மொழுவி வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து நான் இப்போ புதுசாக வந்து அதுக்கு முன்னாடி ஒரு அடுப்பு தான் இருந்துச்சு. அந்த ஒரு அடுப்பை வந்து எங்கள் மாமியார் இல்லை எங்கள் பாட்டி தான் இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம யூடியூப் சேனலில் தான் கொஞ்சம் ஆர்வமாக இதெல்லாம் நல்லா செய்கிறேன். பண்ணுவோம் முழுவதும் தான். ஏதாச்சும் பொங்கல், ஏதாச்சும் எதனா ஃபெஸ்டிவல், தீபாவளி, அமாவாசை அது மாதிரி நான் போயிட்டு க்ளீன் பண்ணி கோலம்லாம் போடுவேன். அது ஒத்தடுப்பாக இருக்கிறதா அது தனியாக இருந்தது. இப்போ இதெல்லாம் அழகாக கட்டிதால சரி கொஞ்சம் இஷ்டப்பட்டு நானே வந்து செய்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஒருத்தவங்க இஷ்டப்பட்டு செய்வாங்க, ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை அப்படின்னு செய்வாங்க. ஆனால் நான் எங்கள் வீட்டை பொறுத்தவரையும் ரொம்ப இஷ்டப்பட்டு க்ளீனாக வச்சுக்கோம். ஒவ்வொன்றும் பார்த்து தான் செய்வேன். இது இங்கே வந்தால் நல்லாயிருக்குமா, இந்த கோலம் இங்கே போட்டால் நல்லாயிருக்குமா. எங்கள் வாசல்லாம் கூட நான் பெயிண்ட் அடித்து கோலம்லாம் கூட போட்டு வச்சுருப்பேன். பொங்கலுக்குலாம் நானே இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடிப்பேன். நான் எனக்கு இஷ்டப்பட்ட வேலையெல்லாம் நானே வந்து செஞ்சுப்பேன் வீட்டுக்காக. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கணும். கிளி வந்து கத்திகிட்டே இருக்குது. சவுண்ட் வந்து நல்லா கேட்டுகிட்டே இருக்குது. அது வேறு நல்லா க்ளோஸ் அப்பில் வந்து மரத்துக்கிட்ட மேலேயே உட்காந்துருக்கு. வேப்ப மரத்து மேலேயே நல்லா கேட்டுகிட்டே இருக்குது சவுண்டு. டியூஸ்டே மோஸ்ட்லி நாங்கள் டியூஸ்டே சாமி கும்பிடுவோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே கும்பிட்டு இருந்தோம். எப்போ வந்து வேல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சோம். அப்போதுலேருந்து டியூஸ்டே தான் சாமி கும்பிடுவோம் எங்கள் வீட்டில். முருகருக்கு கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து டியூஸ்டே தான் கும்பிட்டுருக்கோம். யார் வீட்டில் தான் டியூஸ்டே சாமி கும்பிடுவீங்க, முருகருக்கு ஸ்பெஷலாக கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். முருகர் வழிபாடு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து லிங்க் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து தோராயமாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் சாமி கும்பிடுவேன். நீங்கள் யாராச்சும் இப்படி தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். யாரெல்லாம் வந்து ரெகுலராகவே கேஸ் யூஸ் பண்ணாமல் வெறும் அடுப்பு தான் நாங்கள் ரெகுலராகவே சமைப்போம் அப்படின்னு இருந்தாலும் சொல்லுங்கள். அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். நான் ஒரு 2-3 டேஸாக வந்து சமைச்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் சமைச்சிட்ருப்போம். பட் வந்து கண்டினியூஸாக அடுப்புலேயே செய்கிறோம். அதனால எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். வேறு யாராச்சும் கேஸ் ஃபுல்லாகவே தீர்ந்து போய் இன்னும் கேஸ் வாங்க நிலமை வராமல் அடுப்பில் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் கிளாஸ் வந்துடுச்சு. இருந்தாலும் வந்து மத்தியானம் மட்டும் அடுப்பில் செய்யலாம், ஆஃப்டர்நூன் மட்டும் கொஞ்சம் ஈஸியாகவே உட்காந்துட்டு இங்கே செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்யலான்னு சொல்லிட்டு இங்கே வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறோம். நம்மளுக்கு வந்து கட்டை வந்து எப்போவுமே கிடைக்கும். வில்லேஜுன்றதால நாங்கள் வெளியே போயிட்டு அந்த வந்து கொஞ்சம் வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க கட்டையை. அத்தை எப்போவுமே வந்து வயலுக்கு போனால் கட்டை கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் வெட்டி எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வச்சது தான். இந்த இடம் ஃபுல்லாக நல்லா ரெடி பண்ணிவிட்டு வாசல்லாம் வந்து காலையில் கோலம் போட்டாச்சு. எப்படி சொல்கிறது, வாசல் எப்பவுமே வந்து காலையிலேயே உங்களுக்கே தெரியல சாணி தெளித்து கோலம் போட்டுருவோம். ஏன்னா லீவு பசங்களுக்கு வீட்டில் தான் இருக்கிறதால வாசல் வேலையில் முடிச்சுட்டு தான் நான் அடுப்புக்கிட்ட வந்தேன். அடுப்பு வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எனக்கு தெரியல கோலம் போட்டு அழகாக ரெடி பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப இஷ்டம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி தான் வந்து இவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து நிலவாசல் போய் க்ளீன் பண்ணலாம். ஏன்னா டியூஸ்டே நிலவாசலை க்ளீன் பண்ணி அங்கேயும் கொஞ்சம் வந்து பூஜை பண்ணணும். எப்போயுமே வந்து நிலவாசல் வந்து ஏன் வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி சொல்கிறாங்கன்னா, நிலவாசலில் தான் குலதெய்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் மோஸ்ட்லி வந்து நிலவாசலில் வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நிலவாசல் நல்லா க்ளீன் பண்ணி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு ஒரு கோலம் போட்டாச்சு. எப்போவுமே வந்து நம்ம தீபாராதனம் காமிக்கும் போது கூட நிலவாசலுக்கு காமிப்போம். நானும் வந்து எப்போவுமே காமிப்பேன். இப்படி தான் இன்றைக்கி டே வந்து போச்சு. தொடர்ச்சியாக வேலை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. என்ன தான் வேலை இருந்தாலுமே கூட நம்மளுக்கு டியூஸ்டே சாமி கும்பிட்றதுக்காக நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே செய்ய ஆரம்பிச்சிடுவேன் காலைல எழுந்து. பசங்கள்லாம் வந்து அம்மா வீட்டுக்கு போனதால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது செய்கிறதுக்கு.
ஆல்ரெடி வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். பொங்கலுக்கு தான் அடித்தேன். இந்த பெயிண்ட்லாம் கூட நானே தான் அடிப்பேன். மோஸ்ட்லி வந்து இந்த பொங்கலுக்கு வீடு யார் கட்டுறது அதெல்லாம் வந்து நல்லா செஞ்சுட்டு வெளியே மட்டும் எப்போவுமே வந்து பெயிண்டெல்லாம் அடிச்சிடும். வெளியே கொஞ்சம் கிட்ட இருக்க காம்பவுண்டு கீழே நம்மளுக்கு எட்டுற மாதிரி இருக்க காம்பவுண்ட் இருக்கும் ஃப்ரண்ட்டில் போர்ட்டிக்கோல, அதெல்லாம் நானே பெயிண்ட் அடிச்சுப்பேன். சரி ஒரு 10:30 மேலே வந்து பார்த்தா நல்லா ஆறிட்டு நல்லா எல்லோயிஷ் கலரில் சூப்பராக ரெடியாக இந்த அடுப்பு. சரி வந்து இந்த பக்கம் அடுப்பில் வந்து ஒலை வச்சுட்டு இந்த பக்கம் வந்து கீரை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தோம். சரி என்ன கீரை செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது புளிச்ச கீரை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். சரி ஒரு பக்கம் ஒலையை போட்டு இது வந்து துதிஷ்க்கு வந்து தண்ணி காய்ஞ்சிருந்து அந்த தண்ணி எடுத்து வச்சாச்சு. ஏன்னா அவர் தூங்கிட்டார் குளிக்கிறதுக்கு முன்னாடி. அதனால் அந்த தண்ணியை தூக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கீரை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சேன். அதுக்குள்ளேயே ஒரு காற்றடிச்சு ஃபுல்லாக திரை ஃபுல்லாக வந்து தழை நிறைய வேப்பந்தழை வந்து கீழே விழுந்துடுச்சு. சரி அப்படியே அடுப்பும் வந்து எப்படி சொல்கிறது பாருங்கள், நல்லா வந்து நெருப்பு இருக்குது உள்ளே, அது பூத்து போயிருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஏன்னா வந்து காலைல பற்ற வச்சது இல்லையா அடுப்பு, நடுவில் நம்ம இப்போ தான் வந்தோம். இதில் வந்து புளிச்சக்கீரைக்கு வந்து பருப்பு, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், மஞ்சள் ஊற்றி தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கிடையாது. திரும்பியும் கூட ரிப்பீட் பண்ணுறேன். பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், தண்ணி. பச்சை மிளகா கண்டிப்பாக வந்து அதிகமாக போடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா மட்டும் தான் வந்து பச்சை மிளகா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா அதிகமாக போட்டால் கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நாங்கள் மோஸ்ட்லி வந்து கீரையெல்லாம் பச்சை மிளகா போட்டு தான் கடைவோம். ஒருத்தவங்க பழுத்த மிளகாவும் போடுவாங்க, காஞ்ச மிளகாவும் போடுவாங்க. நான் வந்து எப்போவுமே இது தான் போடுவோம். இது வேறு ரொம்ப புகைனாவே கண் எரியும் அடுப்புக்கிட்ட வந்தாவே. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு ஆரம்பித்தாச்சு. ஒரு பக்கம் உள்ள கட்டை எரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு. இந்த அடுப்புமே புகைய ஆரம்பிச்சிச்சு. ரெண்டும் புகைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஊதி விட்டு அதை முதல்ல பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வெயில் வேறு ஒரு பக்கம் ரொம்ப இதுவாக இருக்குது. அப்புறம் எப்படி பற்ற வச்சு விட்டு எரிஞ்சோடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நுர வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பருப்பு வேக ஆரம்பிச்சிட்டா போல் நல்லா நுர வர ஆரம்பிச்சிது. ஒரு பக்கம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி, உருளைக்கிழங்கு அதெல்லாம் ரெடி பண்ணோம். உருளைக்கிழங்கு வறுவல் தான் கூட செஞ்சோம். ஒரு குட்டி ஒன்று எங்களை வச்சு செஞ்சுது. நாங்கள் ஒரு வேளை செஞ்சால் அவள் வந்து எங்களை என்ன பண்ணியிருந்தாலும் ஃபோன் பேசுகிறேன் ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கையில் போர்டு மாதிரி வச்சுட்டு ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் 2 அடுப்பும் நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு. தண்ணியும் வந்து சாப்பாடுக்கும் வந்து அரிசி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். சரி அதுக்குள்ளே இதுவும் வந்து பொங்கி ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. மோஸ்ட்லி வந்து அடுப்பில் வந்து நிறைய தீ இருக்கிறதால வந்து பருப்பு பொங்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா மட்டும் தான் வந்து அது பொங்கி கீழே ஊற்றாது. நிறைய பொங்கி கீழே ஊற்றிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அவ்வளோ ருசி வந்து நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா வந்து வெங்காயம் தக்காளி தான் நம்மளுக்கு வந்து ஒரு குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதே வெங்காயம் தக்காளி தான். அதனால் நம்ம எல்லா குழம்புலையும் வெங்காயம் தக்காளி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். நல்லா எல்லோஷன் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அந்தளவுக்கு வேகலை. அதனால் சரி நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. சரி ஒரு சைட் பை சைடு வந்து கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வந்து புளிச்ச கீரை தான். நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து தப்பாக சொல்லிட்டேனா, இது வந்து கொம்பு காசலி கீரை கிடையாதான். கொம்பு காசலி கீரை வந்து நீட்டாக இருக்குமா. இது வந்து வேறு ஏதோ காசலி கீரைன்னு சொன்னாங்க, எதுன்னு தெரியல. இது கொம்பு காசலி கீரை கிடையாதான். கொம்பு காசலி கீரை வந்து நீட்டாக வந்து கொம்பு மாதிரி இருக்குமா. இது வந்து தழலாக இருக்கும். பக்கத்தில் வந்து ஸ்டெம் மாதிரி வளரும் இதில். பட் வந்து இந்த காசலி கீரை தான் உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ கடைஞ்சது இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்தது. கூட வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து அரிசி சாப்பாடு. அரைமணி எடுத்துன்னு வந்தாச்சு. உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரேடியாக உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவி குட்டி குட்டியாக அரியலாம் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். மோஸ்ட்லி குட்டீஸ்க்கு உருளைக்கிழங்கு வந்து பொடி மசாலா செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு வந்து எப்படி செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஒவ்வொருத்தவங்க வந்து வயசானவங்க வந்து உருளைக்கிழங்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் உருளைக்கிழங்குல வந்து நல்ல பெனிஃபிட்ஸும் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தவங்க வந்து நல்லா கழுவினோம்னா அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் வெளியே போயிடும். பட் வந்து ஸ்டார்ச் வந்து ரொம்ப அலசாமல் இது வந்து கழுவு மாவு மாதிரி வந்துகிட்டே இருக்கும் உருளைக்கிழங்கு. அதில் வந்து ஸ்டார்ச்னு ஒரு சத்து இருக்கும். அது வந்து நம்ம ஃபேஸ்க்குலாம் கூட க்ளோ தரும்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து அதை ரொம்பவும் கழுவாதீங்க. கரெக்டாக அதை க்ளீன் பண்ணி அதை வச்சுங்க. நீங்கள் ரொம்ப கழுவுனீங்க அப்படின்னா அரிசி கழுவுனா ஸ்டார்ச் வர மாதிரி உருளைக்கிழங்குலேயும் நிறைய ஸ்டார்ச் வரும். இல்லை ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால உருளைக்கிழங்குல நீங்கள் 1 தடவை 2 தடவை அலசினாவே போதும். ஸ்டார்ச் கண்டென்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சிப்ஸு போடும்போது வேணால் நல்லா அலசிட்டு செய்யலாம். அந்த ஸ்டார்ச் கண்டென்ட்லாம் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நல்லா மொரன்னு வரும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து நல்லா அலசி அந்த சிப்ஸ் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அலசிட்டு உப்பு போட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுப்பாங்க. ஒரேடியாக வந்து சாப்பாடு அவ்வளவும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு.
சரி அரிசி போடலான்ட்டு அரிசி எடுத்தாச்சு. எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் அடுப்பு நல்லா எரியுதால் சீக்கிரமாக வேலையும் ஆகிடுது. காலை டைமில் நம்ம வெயில் அங்கே நின்றுட்டு இருக்கிறத விட கிச்சனில் ரொம்ப நின்றுட்டு அப்படியே வெயிலில் கொமிச்சல் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரீயாக நம்மளுக்கு ஸ்வெட்டிங்கும் அதிகமாக இருக்காது. ஆக்சுவலாக அடுப்பு மேலே மட்டும் தான் வெயில் காயுது, வெளியெல்லாம் அந்தளவுக்கு வெயில் இல்லை. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வெயில் அடிச்சிட்டு இருந்தது, கொஞ்சம் நிழலாக தான் எங்களுக்கு இருந்தது. அப்படியே வந்து அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு ஓரளவுக்கு வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடுது அடுப்புன்றதால. நம்மளுக்கு தீ அதிகமாக வருது இல்லையா. மோஸ்ட்லி வந்து ரெகுலராக அடுப்பில் செய்கிறவங்க வந்து எப்படி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம இதான் வந்து ஒரு ஒரு 2 மந்த்ஸ் இந்த 1 மந்த்தாக தானே செய்கிறோம். அதனால் எனக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது எப்படிலாம் நம்ம பற்ற வைக்கணும், என்னலாம் செய்யணும் அப்படின்ட்டு. தண்ணி மட்டும் தான் எப்போயும் அடுப்பை காசுவோம், சமைக்கலாம் மாட்டோம். இந்த கேஸ் இது வந்ததுலேருந்து தான் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது பாருங்கள், இடியாப்பு தட்டு தான் அது. அதுலேயே வந்து நல்லா உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு கழுவி வச்சுருந்தேன். ஒரு தடவை வந்து நல்லா ரிசைன் பண்ணிக்கிறேன், அலசி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஓரளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதில் வந்து நிறைய ஸ்டார்ச் இருக்கும். எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கழுவிடக்கூடாது. ஸ்டார்ச் போயிடுச்சுன்னா அதில் இருக்க ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடும். அதனால் ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு கழுவினாவே போதும். அந்த தட்டில் இது பண்ணுறதால மழை வர மாதிரி அப்படியே இதுவாகிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றலாம், வேக வைக்கல, சும்மா எண்ணெய் போட்டு வேக வச்சாவே வந்து வெந்துடும் உருளைக்கிழங்கு. நாங்கள் வந்து ஆயிலே தான் ஃப்ரை பண்ணுவோம். நிறைய எண்ணெய் கொஞ்சம் ஊற்றும் போதே கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் கடுகு வெங்காயம்லாம் போட மாட்டோம், கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிப்போம். ஆக்சுவலாக கருவேப்பிலை எடுத்துகிட்டு வரல இன்றைக்கி அத்தை வந்து வேலைக்கு போயிருக்காங்க, ஏரி வேலைக்கு. அதனால் வந்து கருவேப்பிலை எதுவுமே எடுத்துகிட்டு வராதனால எந்த குழம்புலையுமே கருவேப்பிலையே போடலை. அப்படியே தான் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஓரளவுக்கு பருப்பு வெந்திருக்கா அப்பப்போ எடுத்து பார்த்துருந்தேன். பருப்பு வேகலையா, சரி திரியும் தட்டு போட்டு மூடி வச்சிட்ருந்தேன். ஒரு பக்கம் இந்த வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் கீரை கிள்றது அந்த வேலைலாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு. கீரை கிள்றது, உருளைக்கிழங்கு அரியிறது, ஒரு பக்கமாக இது வெந்துகிட்டே இருக்கும்போது நாங்கள் அந்த வேலைலாம் செய்ய ஆரம்பித்தாச்சு. கூடவே வந்து குட்டிக்கு எழுந்துட்டானா அவனுக்கு உடம்பு ஊற்றலாம், அந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் பார்த்துட்டோம். ஆனால் குட்டி வந்து எழுந்துக்கல, நல்லா வேகலைன்றதால திரியும் வந்து மூடி வச்சாச்சு. எங்களுக்கு நடுவில் ஒரு காக்கா வேறு கத்திகிட்டே இருந்து நாங்கள் ஜூம் பண்ணுற கொஞ்சம் எங்களுக்கு பார்த்து கிடக்குன்னு ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வர ஆரம்பிச்சிச்சு. பருப்பு வந்து வெந்துச்சு, நல்லா செக் பண்ணி பார்த்தோம் இன்னொரு தடவை. வெந்தோடனே சரி கீரையை போட்டுடலான்ட்டு கீரையை அலசி கீரையை இதுவில் போட்டாச்சு. யாருக்கெல்லாம் வந்து இந்த கீரை ரொம்ப பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் பெரிய ரெசிபிலாம் கிடையாது, இவ்வளோ தான். இந்த பருப்பு வெந்தோடனே இந்த கீரையை போட்டுருங்க. இந்த கீரையை வந்து புளிப்பாக இருக்குன்றதால புளி வந்து ஆட் பண்ணாதீங்க. இந்த கீரை வந்து சும்மா போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் வெந்தோடனே வச்சிங்களேன். வெந்த உடனே வந்து அந்த கலர்லாம் மாறிடும். கொஞ்சம் கல்லுப்பு வேணால் போட்டுங்க வேகிறதுக்காக, நல்லா வெந்துடும். வெந்த உடனே அதை எடுத்து கடைஞ்சாவே போதும், கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த க்ரீனிஷ் கலர் போயிட்டு ப்ரௌன் மாதிரி இல்லாமல் பாச கலரில் கொஞ்சம் டார்க் க்ரீனாக வந்துடும். அந்த மாதிரி கலர் வந்த பிறகு அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் காமிக்கிறேன் எப்படி வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம்ன்ட்டு. இது வந்து கீரை அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, கீரை வந்து அப்படியே சுண்டிடும். கீரை நிறைய தண்ணி இருக்கும், அதனால் கீரை வந்து ஃபுல்லாக நான் வந்து ஃபில் ஆகிற மாதிரி போட்டுக்கிட்டேன். ஏன் வந்து அது கொஞ்சம் தான் உரிமை, பார்க்க தான் நிறைய கீரை மாதிரி இருக்கும், அது வந்து சுருங்க கொஞ்சோண்டு கீரை தான் உரிமை. ஃபஸ்ட் டைம் இந்த கீரை செய்கிறீங்கனாலும் இந்த மெத்தடில் செய்யலாம், சீரியஸாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து துவையலும் செய்வாங்க இந்த கீரையை வச்சு, கண்டிப்பாக அதையும் ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். இது பாருங்கள், அப்படியே சூடு பட்டோன்னு என்ன கலர் மாறுது தெரியுதுங்களா? கீழே இருக்கிறதெல்லாம் நான் திருப்பி காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். அந்த சட்டியோட ஹீட் பட்டோன்னே அந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்ட உடனே அப்படியே வெந்துடும். வெந்தோடனே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பக்கம் சாப்பாடும் வெந்துட்டுருக்கு, இந்த வேலையும் ஆகிட்டுருக்கு. இது பாருங்கள், இந்த கலரில் வந்து இந்த கன்சிஸ்டன்சி, இது பாருங்கள் தண்ணிலாம் வந்துச்சு. நான் எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, அதே தண்ணி தான். பருப்பு வெந்து கீரையும் நல்லா சுண்டிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்படி பிசைஞ்சால் தனியாக வர மாதிரி வெந்திருக்கணும். அந்த மாதிரி வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்ட் ஸ்டேஜில் இருக்குது, நம்ம எடுத்து வந்து கடையலாம். சாப்பாடு வந்து சூப்பராக வெந்துடுச்சு, அழகாக நெருப்பு அதிகமாகவும் எரியல, கரெக்டாக மீடியமாக எரிஞ்சிட்டே இருந்தது, கரெக்டாக இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து
சாப்பாடு வெடிச்சாச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கு வெடிக்கிறப்ப கையிலலாம் ஊற்றிக்கும். ரொம்ப சேஃபாக வெடிங்க. நான் ஆல்ரெடி வந்து வெடிச்சிருக்கிறதால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எனக்குமே ஃபஸ்ட்டு சாயிற மாதிரி தான் இருந்தது. அப்புறமா வந்து நானும் கொஞ்ச நேரம் பிடிச்சின்ட்டு அதுக்கப்புறமா விட்டோடனே வெடிக்கவே நின்றுடுச்சு. மோஸ்ட்லி வந்து கரெக்டான பிளேட்டு, கரெக்டான கிண்ணம் வச்சுருக்கணும் சாப்பாடு வடிக்கிறதுக்கு. சரி, பருப்பும் வந்து இறக்கியாச்சு. அந்த கீரை ஓகே ரெடி ஆகிடுச்சுன்றதால ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு வறுக்கலான்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலான்னு வச்சுருக்கோம். பொரிஞ்சோடனே ஆட் பண்ணுங்க. பொரியாமல் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதில் எந்த காய்கறியும் ஆட் பண்ணல, வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். அதனால நம்மளுக்கு வந்து கடுகு பொரியலைன்னா அப்படியே ரவுண்டாக அப்படியே சாப்பிடும்போது தெரியும் கடுகு பொரியாதது. அதனால் நல்லா பொரியட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து செஞ்சார். ஆக்சுவலாக சீரியஸாகவே நல்லா தான் இருந்தது. அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு. மோஸ்ட்லி வந்து அவர் தான் உருளைக்கிழங்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால் வந்து அவர் தான் வந்து உருளைக்கிழங்கு செய்யறதுக்கு வந்தார். சரி, நான் ஒரு தடவை வதக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக வந்து உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் தான் செய்வோம். ஏன்னா வந்து எங்கள் மாமனார், எங்கள் மாமியார் யாருமே வந்து உருளைக்கிழங்கு சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து வாழ்வு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக தான் செஞ்சோம். நான், எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா, ஆயா வந்து கொஞ்சம் வச்சா சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி அவங்க கூட சாப்பிட மாட்டாங்க. உருளைக்கிழங்கு, இந்த கத்திரிக்காய்லாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜிட்டிக்கு அந்த மாதிரி ஒரு சில காய்கறிகள்லாம் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. வாழைக்காய் சாப்பிடவே மாட்டாங்க வாழ்வு அப்படின்ட்டு. பொங்கல்லாம் செஞ்சால் கூட, வெண்பொங்கல்லாம் செஞ்சால் கூட எங்களுக்கு கூட தோசை சுட்டு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, இவருக்கு வேணுன்றதுக்காக கொஞ்சம் உப்பு கூட போட்டுருவாரு, கல்லுப்பு. ஏன் கல்லுப்பு போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இல்லைனா சால்ட்டு கூட தான் போடலாம். அடுப்பில் தானே வச்சுருக்கோம், சும்மாவே கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்லுப்பு போட்டோம். இதே கேஸ்லனா சால்ட்டு தான் போடுவோம் மோஸ்ட்லி. அடுப்பில் வந்து அதிகமாக நீட் இல்லையா, சும்மாவே கரைஞ்சிரும். அதனால் வந்து கல்லுப்பு போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக வந்து நம்ம பொட்டேட்டோ வந்து நம்ம வதக்கிட்டே இருக்கணும். வதக்கலை அப்படின்னாவே அதை வந்து கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடிப்பிடிச்சாவே வந்து குழிஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணாங்க. மஞ்சத்தூள் வந்து கண்டிப்பாக எல்லா சமையலையும் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி ப்ரௌனிஷ்ஷாக வந்துடணும். இது கூட கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணல. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர், கல்லுப்பு, அவ்வளோதான். ஆக்சுவலாக கருவேப்பிலை கூட போடல. பாருங்கள், அப்படியே வந்து ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். தனியாக வந்தது அப்படின்னா தான் உண்மையாகவே வந்து பொட்டேட்டோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்காச்சும் வந்து இந்த ரெசிபி மட்டும் தனியாக இன்னொரு தடவை போடணுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட ஃபுல் ரெசிபி இன்னொரு நாள் செஞ்சு கிளியராக போடுறேன். யாருக்கெல்லாம் பொட்டேட்டோ பிடிக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பொட்டேட்டோன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஈவினிங் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை மட்டும் கொஞ்சம் இருந்தது, அதையும் கடைஞ்சிட்டு தாளிக்கணும் இல்லையா கீரையை. ஒரேடியாக வந்து அந்த கடாயை எடுத்து என்ன பண்ணணும்னா வாஷ் பண்ணணும். ஏன்னா கறி அதிகமாக இருக்கும். இங்கேயே வந்து பின்னாடி பக்கமே செவுத்துல கொஞ்சம் கிட்ட எடுத்து வச்சுட்டு கீரை கடைய ஆரம்பிச்சாச்சு. கீரை வந்து நல்லா கல்லுப்பு யூஸ் பண்ணி போட்டு தான் கடையணும். ஏன்னா நம்ம வந்து உள்ளே கல்லுப்பு அதிகமாக போடலை. நான் வேணும்னா தான் போட்டுக்கன்னு சொன்னேன். நான் கல்லுப்பு எதுவுமே போடலை. ஏன்னா சும்மாவே வெந்துடும். அந்த தண்ணியில் போட்டாவே, அந்த பருப்பு தண்ணியில் போட்டாவே வெந்துடும். சரி, இப்போது கடையும் போது கல்லுப்பு போட்டு நல்லா வந்து கடைய ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து ரெகுலராக கீரை வந்து செய்யணும் அப்படின்னா வந்து வீக்லி ட்வைஸ் செய்யலாம். ரொம்ப 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 நல்லது. ரெகுலராக சாப்பிட்ற கீரை அப்படின்னா முருங்கைக்கீரை தான் ரெகுலராக டெய்லி கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால. கீரை வந்து தெரியும், நான் சொல்கிறேன், நார் சத்து, ஃபைபர் சத்தும் இருக்கும், நீர் சத்தும் இருக்கும் கீரையில், அயன் கண்டென்ட்டும் இருக்கும் கீரையில். ஒரு கீரை வந்து கில்லைனா வந்து விரல்லாம் வந்து கருப்பாகும். அந்த கீரைலாம் வந்து அயன் கண்டென்ட் அதிகம். புதினாலாம் வந்து ரிச் அயன் கண்டென்ட்டு. இந்த கீரையுமே எங்கள் வீட்டில் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. பட் நான் அந்த வாழ்வு அதெல்லாம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம். பசங்களுக்குமே சரி எல்லாமே கொடுப்போம். பெரியவங்க வந்து அந்த காலத்து வளர்ந்தவங்க இல்லையா, இந்த பொருள் வாழ்வு அந்த பொருள் வாழ்வுன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நான் எல்லாமே கொடுப்பேன் என் பசங்களுக்கு. கீரை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு,
வாழைக்காய் எல்லாமே கொடுத்து பழகுனா தான் வந்து பசங்களுக்கெலாம் வந்து எதுவும் தெரியாது. இது அது அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்தி வளர்த்தாவே நம்மளுக்கு அந்த மாதிரி தெரியும் வாழ்வு கால் வலி அப்படின்ட்டு. மோஸ்ட்லி எல்லாமே கொடுத்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் காய்கறி மோஸ்ட்லி எல்லாமே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நல்லா கடையணும் கீரை நல்லா மசில் அப்படின்னா வந்து சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நல்லா கீரையை வந்து நார் தெரியாத அளவுக்கு நல்லா கடையணும். தொக்காக விழக்கூடாது. நல்லா வந்து அந்த கீரை பச்சை மிளகாய் எல்லாமே தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சிடணும். அந்த அளவுக்கு கடையணும். நடுவில் வந்து உப்பு போட்டு போட்டு கடையணும். ஏன்னா வந்து உப்பு போட போட தான் வந்து அந்த அழுத்தம் கொடுத்து ரஃப்னஸ் வச்சு கடைய முடியும். இல்லைனா ஸ்மூத்தாக அந்த ஈஸியாக கிடையாது. கொஞ்சம் அந்த கல்லுப்பு நல்லா கல்லுப்பு போட்டு கலந்துட்டு சரி தாளிச்சாச்சு. இஞ்சி வந்து கடுகு மட்டும் போட்டு தாளிச்சா கடுகு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சாச்சு. சாப்பிட போயாச்சு. இந்த மாதிரி யாராச்சும் இன்றைக்கி சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டியூஸ்டே சாப்பிட்ருந்தீங்கன்னா காஸ்ட்லி கீரை உருளைக்கிழங்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு ஃபேவரட் வந்து இந்த புளிச்ச கீரை. ஏன்னா புளிப்பு தன்மை இருக்கிறதால நிறைய பேருக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. நான் இப்போ தான் டெம்ப்ட் ஆகி ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸாக நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். மோஸ்ட்லி எனக்கு பருப்பு கீரை மட்டும் தான் பிடிக்கும். இது போல் நல்ல நல்ல வீடியோ நம்ம சேனலில் டெய்லி வரும். ஈவினிங் வந்து பூஜை முடித்து வீடியோ விளக்கு போட்டது முருகருக்காக. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. 100 பேர் மேலே வீடியோ பார்க்குறீங்க. பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க, இந்த ரெசிபி போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.